Hi friends, welcome to our channel Saiyi's Lifestyle. இது எங்கள் சேனல்ல முதலாவது வீடியோ. இந்த vlogல என்னை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். என்னுடைய பேர் ஷோபி, என்னுடைய கணவனுடைய பேர் அகிலன். எங்களுக்கு 3 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறா. அவளுடைய பேர் தான் சாயினி. அவளுடைய பேரை சுருக்கி தான் எங்களுடைய சேனலுக்கு சாயிஸ் லைஃப் ஸ்டைல் என்ற பேர் வச்சிருக்கிறோம். நான் என்னுடைய கணவர் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் தான். நாங்கள் இப்பொழுது யூஎஸில் தான் இருக்கிறோம். நான் இந்த சேனலில் எனக்கு தெரிஞ்ச பேக்கிங், குக்கிங், ட்ராவலிங், ஷாப்பிங் போன்ற vlogs போடலாம்னு நினச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எங்களுடைய இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பட்டர் கேக் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதில் 500 கிராம் ஓ 2/4 கப் பட்டர் இருக்குது. நான் இந்த பட்டரை 4 மணி நேரத்துக்கு முதலே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை 1/2 மினிட் வந்து பீட் பண்ண போகிறேன். இந்த பீட் பண்ண பட்டரோட 500 கிராம் ஓ 2.5 கப் சீனி சேர்த்து சீனி கரையும் வேற பீட் பண்ண போகிறேன். முட்டையில் சின்னதாக இருக்கிற வயிட்டை எடுத்துகிட்டு சேர்க்குறேன். அந்த வயிட்டை தான் நாங்கள் வடுக்கன்னு சொல்கிறோம். நான் இப்போ முதலாவது முட்டையை சேர்த்து 40 செகண்ட் பீட் பண்ண போகிறேன். இப்போ 2வது முட்டையை சேர்த்து திருப்பி 40 செகண்ட் பீட் பண்ண போகிறேன். இதுக்குள்ள கடைசி 8வது முட்டை சேர்த்து 40 செகண்ட் வந்து திருப்பியும் பீட் பண்ண போகிறேன். நான் 450 கிராம் ஓ 3 கப் மாவு எடுத்து அதோட 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து 3 தடவை அரைச்செடுக்கிறேன். இனி பீட்டர் பாவிக்காமல் ஒரு கரண்டியால் அரிச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியாக 2 டீஸ்பூன் வெண்ணிலா சேர்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பேக்கிங் சீட் எடுத்துருக்கிறேன். பேக்கிங் பேனுக்குள்ளே அந்த சீட்டை வச்சுட்டு எல்லா இடமும் பட்டர் பூசி விட போகிறேன். இதே மாதிரி எல்லா இடமுமே பட்டரை உள்ளுக்கு பூசுங்க. பேக்கிங் பேன் ஃபுல்லாக விடக்கூடாது. பேனோட அரைவாசிக்கு கொஞ்சம் குறைய விடுங்க. அப்போ தான் கேக் வடிவாக ஷேப்பாக பொங்கி வரும். இதே மாதிரி இந்த மிக்ஸ் பேனோட எல்லா இடமும் ஈவனாக வர மாதிரி செய்து விடுங்க.
இதை நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். அவனை வந்து 360 Fahrenheitல 20 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கேக்கை அவனில் நடுத்தட்டில் வச்சு பேக் பண்ணுங்க. 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணின பிறகு 360 Fahrenheitல 25 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். இப்படி டூத்பிக்கை கேக்குன்ற நடுவில் குத்தி பார்த்தா ஒன்றும் ஒட்டாமல் டூத்பிக் வந்தால் கேக் பேக் ஆயிடுச்சு. இது 2வது செட். 1வது செட் பேக் பண்ணி எடுத்துட்டேன். நான் இதை நல்லா ஆறுனா பிறகு 1 மணி நேரம் கழித்து இதை மாதிரி கேக்கை ரேப் பண்ணி வச்சுக்கிறேன். நான் டீ செய்த எல்லா கேக்கும் பேக் ஆகிடுச்சு. வாங்க நாங்கள் கேக்கை கட் பண்ணுவோம். இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching our channel.